वामे भूमिसुता पुरश्च हनुमान् पश्चात् सुमित्रासुतः शत्रुघ्नो भरतश्च पार्श्वदलयोः वाय्वादिकोणेषु च सुग्रीवश्च विभीषणश्च युवराट् तारासुतो जाम्बवान् मध्ये नीलसरोजकोमलरुचिम् ராமம் பஜே ஷியாமலம். இந்த கிளாஸ்ல 8 நாமா வரைக்கும் நம்ம இது வரைக்கும் பார்த்திருக்கோம். இப்ப அடுத்த 4 நாமாக்களுடைய பொருளை பார்க்கலாம். அடுத்த நாமா பார்க்கறதுக்கு முன்னாடி முதல் 8 நாமாவை ஒரு வாட்டி நம்ம சாண்ட் பண்ணலாம். शुद्ध ब्रह्म परात्पर राम कालात्मक परमेश्वर राम शुद्ध ब्रह्म परात्पर राम कालात्मक परमेश्वर राम शेषतल्प सुख निद्रित राम ब्रह्माद्यमर प्रार्थित राम चण्डकिरणकुलमण्डन राम श्रीमद्दशरथनन्दन राम कौसल्या सुखवर्धन राम विश्वामित्र प्रियधन राम. அடுத்த நாமா பார்க்கலாம். 9வது நாமா घोरताटका घातक राम घोरताटका घातक राम. ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு அவதாரம் பண்ணி எதற்காக அவதாரம் பண்ணார்? தர்மத்தை சம்ரக்ஷணம் பண்றதுக்காக, அதர்மத்தை அழிச்சு தர்மத்தை சம்ரக்ஷணம் பண்றதுக்காக. அதனுடைய முதல் முத்தாய்ப்பா ஒரு அழகான எக்ஸ்பிரஷனா முதல்ல இந்த கோரமான தாட்டக்க பயங்கரமா படுத்தி எடுத்துட்டு இருக்கா எல்லாரையும். அந்த தாட்டக்க அவளை அழிச்சு அதன் மூலமா தர்மத்தை சம்ரக்ஷணம் பண்றார். ராமரும் லக்ஷ்மணருமா விஸ்வாமித்திரரோட கிளம்பி காமாசிரமத்துல தங்கி இருந்தா. அடுத்த நாள் எழுந்து போட் வச்சுண்டு சரையு நதி கரைய கடக்கிறா. சரையு நதியில கடந்து இந்த பக்கம் வரா. வந்தா ஒரு அற்புதமான வனமா இருக்குது. ஆனா பயங்கரமா இருக்கு பாக்குறதுக்கு. ஒரு காலத்துல நன்னா இருந்திருக்கு. ஆனா இப்ப பார்த்தா ஒரே பயங்கரமா எக்கச்சக்கமா வளர்ந்துருக்கு. பயங்கர பெரிய 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 விருட்சங்களா இருக்கு. நிறைய பறவைகளோட ஒலியும் வைல்டு அனிமல்ஸோட ஒலியும் பயங்கரமா கேக்குறது. எங்க பார்த்தாலும் ஒரே பூச்சியா இருக்கு. நிறைய பயங்கர டெரிபிள் ஜங்கிளா இருக்குது. நான் கேக்குறேன், இது என்ன வனம், இது எங்க வந்திருக்கோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு. விஸ்வாமித்திரர் சொல்றார், ஒரு காலத்துல இந்த இடம் ரொம்ப அழகா இருந்தது. இது இந்த இடத்துக்கு ஒரு தாட்டக்கா அப்படிங்கிற உண்மையாவே ஒரு யக்ஷா லேடிய ஆக்சுவலா யக்ஷ பெண்மணி. அவ எப்படி ஒரு பயங்கரமான ராட்சசியா மாறினா அப்படிங்கிறதுக்கான கதையை சொல்றார். சுகேது அப்படிங்கிற ஒரு யக்ஷருடைய பொண்ணுதான் இந்த அவர் பயங்கரமா தபஸ் பண்ணி பிரம்மா கிட்டேந்து வரமா பெற்றவள் தான் இந்த தாட்டக்கை. அந்த தாட்டக்கைக்கு 1000 யானைகளோட பலம் இருக்கான். அவளை சுண்டன் அப்படிங்கிற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறா. அவளுக்கு பிறந்தவர் தான் பிறந்தவன் தான் இந்த மாரீச்சன் அப்படிங்கிற இந்த அசுரன். மாரீச்சனும் சாதாரணமானவன் கிடையாது. அவனும் பயங்கரமான ஒரு ராட்சசன். இந்திரனுடைய வலிமை அவனுக்கு உண்டு. நிறைய எல்லாரையும் படுத்தி எடுத்துட்டு இருக்கான். தினசரி இவாளால பயங்கரமான ப்ராப்ளம்ஸ், இந்த அரக்கர்களால பயங்கரமான ப்ராப்ளம்ஸ் வருது. இந்த சுண்டன் அகஸ்தியர் கையால சாகரான். அப்போ போய் அகஸ்தியர் அகஸ்தியர்கிட்ட போய் ரிட்டர்ன் பண்றா, மாரீச்சனை வச்சு நான் அவங்களெல்லாம் கஷ்டப்படுத்துவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த தாட்டக்கா. அப்போ அகஸ்தியர் கொடுத்த சாபத்தினால அவ ஒரு பயங்கரமான கோர வடிவம் தாங்கின ஒரு ராட்சசியா மாறிடுறா. 2 பேரும் தாங்கவே முடியல. இந்த மாரீச்சன், சுபாகுன்னு இன்னொருத்தன் அவன், அப்புறம் இந்த தாட்டக்கா. இப்ப எல்லாருமா சேர்ந்து அந்த வனத்தை பாடுபடுத்தின்னு இருக்கா. யாராலையும் அங்க நிம்மதியா இருக்க முடியல. அந்த இடத்தையே ஒரு கோரமான வனமா மாத்தி வச்சிருக்கா இவ எல்லாருமா சேர்ந்துட்டு. விஸ்வாமித்திரர் சொல்றார், நீ அவ பொண்ணுன்னெல்லாம் பார்க்காத. அவளை பார்த்த மாத்திரத்துல நீ அவளை கொன்னுடு. அவ லேடியா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய கைண்ட்னஸ் எல்லாம் இங்க காமிக்காத ராமா. அவளை பார்த்த மாத்திரத்துல நீ அவளை
பொண்ணாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. எங்க அப்பா சொல்லியிருக்கா, நான் வந்து நீங்க என்ன சொல்றீங்களோ அதன்படி கேட்டு நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கா, அதனால நீங்க சொல்றது அப்படியே நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்றார் ராமர். அப்ப அப்படி நடந்து போயிட்டே இருக்கா. பக்கத்துல தான் இருக்கா ஆக்சுவலா, ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கா. அப்ப ராமர் வந்து தன்னுடைய வில்ல எடுத்து டங்குன்னு ஒரு நாள் சத்தம் பண்ணினோன்னு திடீர்னு இடமே மாறுறது. கை 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 கைன்னு நிறைய பறவைகளோட ஒலி கேட்கறது, விலங்குகள்லாம் அங்கிங்கமா பார்த்தா ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. பார்த்தா அந்த கோரமான ரூபத்தை தாங்கியவளாம், பயங்கரமான கண்ணு, பெரிய வாய், பயங்கர உருண்டை உருண்டையா இருக்கு அவளோட கைகள்லாம், பெருசா இருக்கா, பயங்கரமா வரா அந்த தாட்டக்க. வந்தோடனே முதல்ல ராமர் வந்து அவளுடைய காதுகளையும் அவளோட மூக்கையும் அறுக்கணும் அப்படிங்கிறார். வந்து கையெல்லாம் வெட்டி எடுக்கிறார். அவளா பயங்கரமா மேஜிக்லாம் தெரிஞ்சிருக்கு அவளுக்கு, மாய சக்தி எல்லாம் யூஸ் பண்றா, அங்கேயும் இங்கேயுமா மறைஞ்சு ரொம்ப நாழி போர் நடக்கிறது. அப்புறம் பெரிய பெரிய பாறாங்கல் எல்லாம் தூக்கி அவ மேல எல்லாம் வீசுறா, எங்கேருந்து வீசுறானே தெரிய மாட்டேங்கிறது. பயங்கரமான ஒரு சண்டைக்கு அப்புறமா ராமர் ஒரு பயங்கரமான ஒரு அம்பை விட்டு அவளை வதம் பண்றார். தாட்டகா வதம் தான் இந்த ராமாவதாரத்துல முதல்ல அவர் நிகழ்த்துற தர்ம சம்ரக்ஷணம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ரொம்ப சந்தோஷம் விஸ்வாமித்திரருக்கு, எல்லா தேவர்களுக்கும் கூட ரொம்ப சந்தோஷம். அவள்லாம் வந்து நிறைய பிளெஸ் பண்றா ராமரை. இன்னும் நிறைய காரியங்கள் சாதிக்க வேண்டி இருக்கு ராமா, அதனால நீங்க நன்னா நடக்கணும்னு சொல்லிட்டு நாங்க எல்லாரும் பிளெஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா செலஸ்டியல்ஸும் வந்து நன்னா பிளெஸ் பண்றா. அப்ப இந்திரன் சொல்றான், நீங்க வந்து நிறைய அஸ்திரங்கள்லாம் இவாளுக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் விஸ்வாமித்திரர் வந்து அன்னைக்கு அந்த இடமே மாறி போயிடுறது. தாட்டக்காய வதம் பண்ணியாச்சுன்னொடனே அந்த இடமே கோரத்துல நல்ல வனமா மாறிடுறது. அப்புறம் அங்கேயே நைட்டு தங்குறா. தங்கிட்டு அடுத்த நாள் காத்தால எழுந்து நிறைய அஸ்திரங்கள் சொல்லி தர. யாரு வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஹியூமன் மாத்திரம் இல்ல, ஸ்பெஷல் செலவாலாம் இருக்கா இல்லையா, கந்தர்வாஸ் யாரா வேணா இருக்கட்டும், அந்த நாகாஸ் யார் வந்தாலும் யாரையுமே வந்து தோற்கடிக்கக்கூடிய வல்லமை பொருந்திய பெரிய அஸ்திரங்களை எல்லாம் இவருக்கு சொல்லித்தரார். அஸ்திரம்னா என்னன்னா மந்திர பூர்வமானது. நம்ம வச்சிருக்கிற வாழ், பவன் நேரோ, அதுக்கப்புறம் வந்து எனி, கத்தி, கோடாரி, இதெல்லாம் வந்து வெப்பன்ஸ்லாம் வந்து சஸ்திரம். அஸ்திரம்னா அதுல வந்து மந்திர சக்தி இருக்கும் நிறைய. இந்த மந்திரங்களை எல்லாம் எப்ப இன்வோக் பண்ணணும், ஒன்னொன்னுக்கு ஒரு ஒரு தேவதா இருக்கும். ஸோ அவர் நன்னா கத்துக்கிறார் ராமர், எல்லாம் சின்சியரா கத்துக்கிறார். எப்ப இன்வோக் பண்ணணும், எப்படி இன்வோக் பண்ணணும், எப்படி அவளை திரும்ப அனுப்பணும், எப்படி கண்ட்ரோல்டா வச்சுக்கணும் அந்த அஸ்திரங்களை அப்படின்லாம் நல்லா படிச்சுக்கிறார் விஸ்வாமித்திரர் கிட்ட. அப்புறமா அதெல்லாம் லக்ஷ்மணர்கிட்டயும் ஷேர் பண்றார். ஸோ நிறைய அஸ்திரங்கள், அதாவது ஒரு ஒரு பிளேட் ஆஃப் கிராஸை கூட வந்து ஒரு பெரிய வெப்பனா மாத்த முடியும். மந்திரத்தின் மூலமாக வந்து அது வந்து ஒரு ஆளே கூட அழிக்க முடியும். ஒரு சின்ன புல் வந்து பெரிய வெப்பனா மாற முடியும் வித் மந்த்ரா. அப்படி பண்ணும்போது அது அஸ்திரமாகிறது. ஸோ இப்படியாக கோரமான தாட்டகையை வதம் பண்ணிய ராமருக்கு நமஸ்காரம். அடுத்த நாமாவை பார்க்கலாம். அடுத்ததாக இப்ப வந்து யஜ்ஞத்தை சம்ரக்ஷணம் பண்றதுக்காக தானே வந்திருக்கா ராம லக்ஷ்மணா. அதனால இந்த தாட்டகாவனம் தாட்டகாவதம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா, நிறைய அஸ்திரங்கள்லாம் கத்துனதுக்கு அப்புறமா இப்படி நடந்து வந்துட்டு இருக்கா. அடுத்த நாள் அப்ப பார்த்தா இன்னும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆசிரமம் தெரியறது. மலைகளுக்கு பக்கத்துல இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரீங்காரம் பண்ணிட்டு இருக்கு. ரொம்ப நல்லா காதுல பியூட்டிஃபுல்லான ஒரு சவுண்ட் எல்லாம் கேட்கறது. ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு அந்த ஃபாரஸ்ட்டை பார்த்தோன்னே. ஒரு ஆசிரமம் மாதிரி இருக்கு அந்த சூழ்நிலை. அப்போ ராமர் கேட்கிறார், இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கே, இது என்ன ஆசிரமம் இது, நீங்க சொன்ன யஜ்ஞம் எங்க நடக்க போறது, நான் எங்க இருந்து நான் இவாளெல்லாம் வந்து யஜ்ஞத்தை சம்ரக்ஷணம் பண்ணணும்னு சொல்லுங்க எனக்கு, எல்லாத்தையும் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆவலாதியா இருக்கா. இவாளுக்கு வந்து வந்த காரியத்தை பண்றதுல ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் அவளுடைய காரியத்திலேயே அவ குறியா இருக்கா. இப்ப ராமர் கேட்டோன்னா விஸ்வாமித்திரர் சொல்றார், ஓ நான் சொல்றேன், இந்த ஆசிரமத்துக்கு பேர் வந்து சித்தாசிரமம்னு பேரு. இந்த ஆசிரமத்துலதான் வந்து இந்த வாமனரோட கதை கேட்டிருப்பேன் இல்லையா, இந்த அதித்திக்கும் காஷ்யப முனிவருக்கும் பிறந்தவர் தான் வாமனர். மகாபலி சக்கரவர்த்தி, ஆக்சுவலா அவர் ஒரு டெமன் இல்லையா. மகாபலி சக்கரவர்த்தி வந்து பெரிய யஜ்யம் நடத்தி இந்த என்டையர் வேர்ல்டையே தனக்கு எடுத்துக்க போயிட்டு இருந்தார். அப்போ வந்து தேவர்கள்லாம் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணிட்டா விஷ்ணு கிட்ட, இந்த மாதிரி நீங்க வந்து அவதாரம் பண்ணணும், அவதாரம் பண்ணி அவருடைய அகந்தையை அழிக்கணும்,
அதனால திரும்ப இந்த அவனுடைய கண்ட்ரோலுக்கு இந்த உலகம் போயிட உலகமும் போயிடாதபடி நீங்க தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னோன்னா வாமன அவதாரம் எடுத்துட்டார். காஷ்யப்பருக்கும் அதித்திக்கும் குழந்தையா பிறந்து அவர் போய் மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட தாவனம் வாங்குறேன்னு சொல்லிட்டு அவருடைய அகந்தை அழிச்சு என்டையர் வேர்ல்ட திரும்ப காப்பாத்தினார். அது நடந்த இடம் தான் வந்து இந்த சித்தாசிரமம் அப்படின்னு சொல்றாரு. இந்த சித்தாசிரமத்துல நீங்க கம்ஃபர்டபுளா இருங்கோ, இங்கதான் யாகம் நடக்க போறது. இன்னிலேருந்து வந்து 6 நாள் யாகம். நாங்கெல்லாம் வந்து போய் இப்போ வந்து அதுக்கு முன்னாடி நிறைய விரதங்கள்லாம் இருக்கும் இல்லையா யாகம் பண்றதுக்கு முன்னாடி. ஸோ அதுல நாங்க அனுஷ்டானத்தை ஸ்டார்ட் பண்ண போறோம். அதனால நாங்க அதெல்லாம் பண்ணும் பொழுது நான் பேச மாட்டேன் இனிமே அப்படின்னு சொல்றாரு விஸ்வாமித்திரர். நான் இனிமே பேச மாட்டேன், மௌனமா தான் இருப்பேன். இனிமே உங்களுடைய காரியம் ஆரம்பம். 6 நாளைக்கு நீங்க வந்து நல்லா யஜ்ஞத்தை சம்ரக்ஷணம் பண்ணணும் அப்படின்னு அங்க இருக்கிற முனிவர்கள் எல்லாமும் நல்லா வேண்டிக்கிறா, பிரார்த்தனை பண்ணிக்கிறா. அப்ப ராமரும் லக்ஷ்மணரும் அவ அந்த பல அதிபல மந்திரங்கள் எடுத்துட்டு இருக்கா இல்லையா, அதனால அவளுக்கு பசி தாகம் பாத்ரூம் போகணும் அந்த மாதிரி எந்த விதமான இயற்கை உபாதைகளும் அவளுக்கு வராது. தூக்கம் கூட தேவைப்படாது. அவளுக்கு உடம்புல சக்தி குறையாது. நல்லா பல அதிபலா வந்து அவளுக்கு நல்லா நல்ல உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். அவளுக்கு டயர்ட்னஸ்ங்கிறதே வராது. அது வாங்கிட்டு இருக்கா, அதை ஜபம் பண்ணியிருக்கா. அதனால யஜ்யத்தை காட் பண்ண ஆரம்பிக்கிறா. 6 நாள் 6 6 தினப்பொழுது 6 ராப்பொழுது ஃபுல்லா யஜ்யத்தை நல்லா காட் பண்றா விடாம. யஜ்யம் க்ளோஷருக்கு வரப்போறது. அந்த டைம்ல வந்து இந்த மாரீச்சன் சுபாகுலாம் வந்து தொந்தரவு பண்றா. மேலேந்து ரத்தத்தை கொட்டுறது, இந்த யஜ்யத்துக்கு வர ரத்தத்தை கொட்டுறது அதுக்கெல்லாம் வரா. வந்தோடனே பாக்குறாரு இவர் வந்து நிறைய மிசைல்ஸ் எல்லாம் வேற கத்துட்டு இருக்காரு இல்லையா, அஸ்திரங்கள்லாம் வேற கத்துட்டு இருக்காரு இல்லையா, எல்லாத்தையும் போட்டு அவளை முதல்ல கொல்லல, அவளை எல்லாம் துரத்தி அடிக்கிறா. பயங்கரமான ஒரு காத்து வச்சு ப்ளோ பண்ணி எப்படி கிளவுட்ஸ் எல்லாம் அந்த பயங்கரமான காத்து வந்து எப்படி துரத்தி அடிக்குமோ அந்த மாதிரி முதல்ல இவாள்லாம் துரத்துறா. அந்த மாதிரி தான் பண்றா. முதல்ல அழிக்கணும்னு நினைக்கல. அதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப படுத்தல் ஜாஸ்தியாகவே இவாளை போட்டு தள்ளுறதுதான் வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஸ்ட்ராங்கான அஸ்திரங்களை போட்டு மாரீச்சன் வந்து போய் கடல்ல போய் விழுந்துடுறான். பயங்கரமான ஒரு மிசைல் போட்டார். மாரீச்சன் அங்க போய் விழுந்துடுறான். சுபாகுவை வந்து ஒரு ஷூட் பண்ணினார், அவனும் விழுந்தான். நிறைய ராட்சசர்கள், எக்கச்சக்கமான ராட்சசர்கள் எல்லாரையும் போட்டு தள்ளி நல்லபடியா யஜ்ஞத்தை பூர்த்தி பண்றதுக்கு ஹெல்ப் பண்றா ராமலக்ஷ்மணா. மாரீச்சாதி நிபாத்தக ராம். மாரீச்சாதி நிபாத்தக ராம், மாரீச்சாதி நிபாத்தக ராம், மாரீச்சாதி நிபாத்தக ராம் அப்படின்னு இந்த நாம அடுத்த நாம பார்க்கலாம். 11வது நாம கௌஷிகமக சம்ரக்ஷக ராம், கௌஷிகமக சம்ரக்ஷக ராம். கௌஷிகர்னா யாரு? விஸ்வாமித்ரர். கௌஷிகருங்கிறது தான் அவருடைய உண்மையான நேம். வந்து அவர் வந்து விஸ்வாமித்ரர். மக அப்படின்னா என்னன்னா யஜ்ஞம் அப்படின்னு அர்த்தம். பெரிய யஜ்ஞம்னு அர்த்தம். பெரிய யாகம் நடத்தினாலே அந்த யாகத்தை சம்ரக்ஷணம் நல்லா ப்ரொடெக்ட் பண்ணினவர் யாரு? ராமர். விஸ்வாமித்திரருடைய இவ்வளவு பெரிய டாஸ்க், பெரிய யாகம் நடத்துறா. அந்த யாகத்தை சம்ரக்ஷணம் பண்ணணும்னு ராமர் லக்ஷ்மணால கூட்டின்னு வந்திருக்கா. ராமர் லக்ஷ்மணா நல்லா பண்ணி கொடுத்துட்டா. அந்த சம்ரக்ஷணம்ங்கிறத வந்து இனிமே எந்த ராட்சசனும் அந்த ஏரியால யார்கிட்டயும் வாலாட்ட முடியாதபடிக்கு நல்ல பாடம் சொல்லி கொடுத்துட்டா ராமரும் லக்ஷ்மணாலும். எந்த ஒரு ராட்சசனும் யாரையும் துவம்சமே பண்ண முடியாது. அந்த மாதிரி தர்மத்தை நல்லா ஸ்ட்ராங்கா இது பண்ணி எல்லா அஸ்திரங்களையும் நல்லா படிச்சுண்டு அது சரியான முறையில உபயோகிச்சு அவளுக்குலாம் நல்ல ஒரு லெசன் டீச் பண்ணினார் இல்லையா ராமலக்ஷ்மணால். அதே மாதிரி விஸ்வாமித்ரனும் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பி ராமலக்ஷ்மணா கிட்ட. இப்படி நல்ல சிஷ்யன் அமையறதுக்கு குருவும் நல்லா கொடுத்து வச்சிருக்கணும் இல்லையா. ஒரு நல்ல பாத்திரத்தா இருக்கிற சிஷ்யன் கிடைக்கிறதுங்கிறது மிக அபூர்வம். விஸ்வாமித்ரனுக்கும் ரொம்ப சந்தோஷம் இந்த குழந்தைகளோட டிராவல் பண்றது. இது டிவினிட்டியாவே இருந்தாலும் இந்த பூலோகத்துக்கு வந்தா நிறைய ட்ரைனிங் நிறைய ஹேண்டில் பண்ணதான் வேண்டி இருக்கு இல்லையா. எல்லாருக்கும் வேண்டி இருக்கு. எல்லாரும் படிக்கணும். எல்லாரும் நம்மளுக்கும் தெரியாது, நம்ம சாதாரணமான மனிதர்களாக பிறந்தாலும் நமக்குள்ள இருக்கிற டிவினிட்டியை நம்ம வெளியில கொண்டு வரணும்னா நம்மளும் நிறைய அதற்கு ப்ரிப்பரேஷன் கொடுக்கணும். அதுக்கான நேரத்தையும் நிறைய முயற்சியையும் நிறைய பிராக்டிஸ் பண்ணணும். நிறைய ஒரு விஷயத்தை எடுத்துனோம் அப்படின்னாக்கா அதற்காக நிறைய உழைக்கணும் அப்படிங்கிறது இதெல்லாம் நம்மளுக்கு நல்லா காமிச்சு கொடுக்கறது. ராம லக்ஷ்மணா எவ்வளோ
சும்மாவா 6 நாள் 6 நைட் தூங்காம இருக்கிறது அப்படின்னாக்கா, நம்மளால ஒரு நைட் சிவராத்திரி அன்னைக்கு கண் முழிச்சு நம்ம ஏதாவது ஒரு சத்சங்கத்துல இருந்தா கூட தூங்கிதான் வழியிறோம். தனியா இருக்கிறத விட்டுடலாம். எங்கேயாவது போய் உட்கார்ந்துட்டு யாரோ சொல்றத பிரவச்சனத்தை கேட்டுண்டு பஜன் பாடிட்டு அப்படி இருந்தாலுமே நம்மளுக்கு தூக்கத்தை தள்ளுறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு. அப்படி இருக்கறச்சே ஒரு யாகத்தை சம்ரக்ஷணம் பண்ணணும் போது எவ்வளவு ஒரு மனசு கட்டுப்பாடு இருக்கணும். அந்த மாதிரி ஒரு செகண்ட் கூட மைண்ட தூங்க விடாம, தூங்குறது இருக்கட்டும், ஒரு அரட்டையோ இல்ல தேவையில்லாத பேச்சுகளோ ஒரு செகண்ட் ஆயிருக்குமா அவளுக்கு வேற இல்லையா டிவியேட் பண்ணிக்கிறதுக்கு அந்த ஃபாரஸ்டோட பியூட்டியில ஏதாவது ஒரு மனசை போக விடுறதோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாம எவ்வளோ ஒரு கான்சியஸா அந்த யாகத்தை அவ சம்ரக்ஷணம் பண்ணி கொடுத்திருக்கா. எப்படி அவ ஹெல்ப் பண்ணியிருக்கா இந்த முனிவர்களுக்கு எல்லாம். அதே மாதிரி விஸ்வாமித்திரரும் நிறைய அவளை மென்டர் பண்றாரு. வழி ஃபுல்லா நிறைய கிளை கதைகள்லாம் நிறைய சொல்றாரு, கதையெல்லாம் சொல்றாரு, ஒரு ஒரு ஆசிரமத்தை பத்தியும் சொல்றாரு. அவளுக்கு ஒரே உற்சாகமா இருக்கு. விஸ்வாமித்திரருடைய கம்பெனி அப்படி என்ஜாய் பண்றா ராமா லக்ஷ்மணா. வழியெல்லாம் ஒரு ஒரு நல்ல ஒரு ராஜ குடும்பத்துல பிறந்த இளவரசர்கள் இல்லையாவா. எப்பேற்பட்ட பஞ்சு மெத்தையில தூங்கி இருப்பா, இங்க வெறும் கிராஸ் மேல தூங்குறா. அப்பேற்பட்ட இதெல்லாம் கிடையாது. செம சாப்பாடு விருந்து, எந்த விதமான ராஜ உபச்சாரங்களும் இல்லாம ஒரு சாதாரண மனிதரை போல சாதாரண ஒரு ஃபாரஸ்ட்ல இருந்தா ஒரு குழந்தைகள் எப்படி இருந்திருக்குமோ அப்படி இருந்திருக்கா ராமா லக்ஷ்மணா. நிறைய கத்துட்டு இருக்கா. விஸ்வாமித்திரர் அவளை இன்னும் அவளுடைய ஸ்ட்ரென்த் அவளுக்கே புரிய வைக்கிற மாதிரி அவளுக்கு நிறைய அஸ்திரங்கள்லாம் சொல்லி கொடுத்து எப்படி அவ அதை பிரயோகம் பண்ணதுக்கு அப்புறம் எப்போ நம்ம ஒரு விஷயம் கத்துக்கிறோம். இப்ப யோகாவே நம்ம கத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு நிறைய நம்ம ஆசனா பிராக்டிஸ் எல்லாம் நம்ம பண்ணி ஒரு 6 மாச காலம் நல்லா அதை பயிற்சி பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு அதுல ஒரு கன்விக்ஷன் வரும். ஆஹா, நம்ம இப்பதான் நம்ம யோகா ஸ்டூடெண்ட் ஆகியிருக்கோம், நம்மளுக்கு இது பிரயோஜனப்படுறது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் போது அதோடைய பவரே நம்மளால நல்லா ஃபீல் பண்ண முடியும். அது வரைக்கும் நம்மளுக்கு யோகா ஃபர்ஸ்ட் வாட்டி கத்துனோம்னு ஒண்ணும் பெருசா தெரியாது. மாதிரி அந்த மிசைல் கத்துனது விஷயம் இல்லை, ஆனா அதை பிரயோகிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அங்க கிடைச்சது. அதுக்கப்புறமா ராமா லக்ஷ்மண் அவளோட மைண்ட் அவளுக்கு இன்னும் நல்லா புரிஞ்சிருக்கும் இல்லையா. சோ அப்படி விஸ்வாமித்திரரும் அவளை நல்லா பிளெஸ் பண்ணினார். அவளை ரொம்ப ஹாப்பி ஆக்கினா ராமா லக்ஷ்மணா. விஸ்வாமித்திரரையும் ரொம்ப பரம சந்தோஷம் பரம திருப்தியோட ராமா லக்ஷ்மணா ராம லக்ஷ்மணரை கூட்டிட்டு விஸ்வாமித்திரர் கிளம்புறார். श्रीमदहल्योद्धारकराम् 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 श्रीमद அஹல்யா உத்தாரகராம். ராமரும் லக்ஷ்மணரும் விஸ்வாமித்திரரோட அந்த யஜ்ஞத்தை சம்ரக்ஷணம் பண்ணினதுக்கு அப்புறமா வந்துட்டு இருக்கா. ஒரு இடத்துக்கு வரா. மிதிலாக்கு முன்னாடி இருக்கிற இடம். இன்னும் ஜனகரோட ஆசிரமத்துக்கு போகல, ஆந்த வேல இருக்கா. அப்ப ஒரு ஆசிரமத்தை பாக்குறா. அது ரொம்ப யாருமே இல்லாம ரொம்ப அபேண்டன் ஆயிருக்கு. ரொம்ப காலமா யாருமே வசிக்காத மாதிரி இருக்கு பார்த்தா. ஆனா யாரோ முனிவர்கள் நிறைய தபஸ் பண்ணிருப்பா போல, ஆசிரமம் மாதிரி தெரியுது. ராம லக்ஷ்மணன் கேக்குறா, யாரோட ஆசிரமம் இது, ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சொல்றது கௌதமர் அப்படிங்கிற பெரிய முனிவர். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு முனிவர். ஜஸ்டிஸ்கே பேர் போன முனிவர் கௌதம முனிவர். அந்த முனிவர் அவருடைய பத்னி அஹல்யா அவளோட வாழ்ந்துட்டு இருந்த ஆசிரமம் இது. ஒரு கர்ஸ்னால அஹல்யா அம்மா யாருக்கும் தெரியாத மாதிரி ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை சொல்றார். ஒரு நாளைக்கு ரொம்ப பெரிய தபஸ்வினி அம்மா தான் அஹல்யா. அஹல்யா ரொம்ப நல்லா சர்வீஸ்லாம் பண்ணிட்டு ரொம்ப நிறைய தபஸ்லாம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா கௌதம முனிவருக்கு எல்லா விதமான சர்வீஸும் பண்ணிட்டு இருக்கா. ஒரு நாளைக்கு ரொம்ப அழகான ரொம்ப பாக்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு அம்மா. அப்போ ஒரு நாளைக்கு இந்திரன் கௌதமர் மாதிரியே ஒரு வேஷம் போட்டுண்டு, இப்படி ராவணன் ஒரு பெரிய இது மாதிரி வந்தான் இல்லையா, பெரிய முனிவர் மாதிரி வந்தான் இல்லையா சீதாமாவை கடத்தின்னு போகிறச்சே, அதே மாதிரி கௌதம முனிவர் மாதிரியே அதே மாதிரி வரான். வந்துட்டு ரொம்ப ஆசை காமிச்சு பேசுறான் அஹல்யா அம்மா கிட்ட. அஹல்யா அம்மாவுக்கு புரிஞ்சுடுறது இது கௌதமர் இல்ல வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் மனித மனம்தான், எவ்வளவோ ஆஸ்டரிட்டிஸ்லாம் பழகின்னு இருந்தா கூட, எவ்வளவு தபஸ்ல இருந்தா கூட ஒரு மொமெண்ட் ஆஃப் வீக்னஸ்ல மனசு விட்டு போயிடுறா. அப்போ ஐயோ இப்படி ஆயிடுத்தே அப்படின்னு சொல்லிட்டு அவ வருத்தப்படும் பொழுது, நீ கிளம்பிடு, திரும்ப போயிடு அப்படின்னு சொல்றா இந்திரன் கிட்ட.
அவளுக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம ஒரு தவறான காரியம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வெளியில வரும்பொழுது கௌதமரும் தன்னுடைய யஜ்யத்துக்காக சாமான்லாம் கலெக்ட் பண்ணிட்டு ஆசிரமத்துக்குள்ளார வந்துட்டு இருக்காரு. அப்ப இந்திரனை பார்த்தோன்னே அவருக்கு தபஸ்வி தபஸ்வி இல்லையா, அவருக்கு எல்லாம் புரிஞ்சு விடுறது நடந்ததெல்லாம். புரிஞ்சோடனே நீயா எப்படி என்ன நடந்திருக்கு பாருன்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துட்றார். இனிமே உனக்கு பலன்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்திரனுக்கும் சாபம் கொடுக்கிறார். அகல்யைக்கும் அகல்ய மேல ரொம்ப ஜஸ்டிஸ்னா அதான், தன்னுடைய குழந்தையே இருந்தாலும் தேர்காலில் இட்டு கொன்றான் இல்லையா மனுநீதி சோழன். அந்த மாதிரி தானே அந்த காலத்துல எல்லாம் ஜஸ்டிஸ்க்கு தானே ரொம்ப முக்கியம். யாரோட குழந்தையா இருந்தாலும் சரி, பொலிட்டீஷியனோட பையனா இருந்தாலும் சரி, வேண்டப்பட்டவாளோ வேண்டாதவாளோ ஜஸ்டிஸ்ங்கிறது எல்லாருக்கும் ஒண்ணுதான் இல்லையா. அகல்யா தப்பு பண்ணிட்டா, சோ அதற்கான ஜஸ்டிஸ் கொடுத்தாகணும். அதனால சொல்றார் வந்து, நீ வந்து இப்ப அழுக்காயிட்ட, அதனால நீ வந்து யாரு கண்ணுக்கும் தெரியாத மாதிரி போயிடு போயிடுவ. நீ வெறும் வந்து காத்த சுவாசிச்சுண்டு சாப்பாடோ உணவோ நீரோ இல்லாம வெறும் வந்து தரையோட தரையா ஒரு இப்படி ஒரு கல்லை பெருசா நம்ம நோட்டீஸ் பண்ண மாட்டோம் இல்லையா. அந்த வேலை ஏதோ ஒரு கல் இருக்கு, தினம் ஆஹா இங்க ஒரு கல் இருக்கு அங்க ஒரு கல் இருக்கு அப்படின்னு நோட்டீஸ் ஆகணும். யாரு கண்ணுக்கும் நீ தெரிய மாட்ட, யாரும் உன்னை கண்டுக்க மாட்டா, அப்படி நீ ஆயிடுவ. இருந்து நீ நிறைய தபஸ் பண்ணின்று. ஆனா உனக்கு சாப விமோச்சனத்துக்கான விஷயமும் சொல்றேன். ராமர் லக்ஷ்மணர் வருவா, இங்கே வரும்போது அவளுடைய தர்சனத்தினால உனக்கு பாவங்கள் எல்லாம் நீங்கி உனக்கு நீ வந்து திரும்ப பியூரிஃபை ஆவ அப்படின்னு சொல்ற. எவ்வளோ ஒரு லவ் இல்லையா. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா, ஒய்ஃப் தப்பு பண்ணியிருந்தா கூட அந்த ஜஸ்டிஸ் என்ன சர்வ் பண்ணணுமோ அதை பண்ணியாச்சு. அதே சமயம் ஐ அக்செப்ட் யூ, ஒன்ஸ் யூ ஆர் பேக் ஐ வில் அக்செப்ட் யூ. தப்பு பண்ணா சொல்ல வேண்டியது என்னுடைய தர்மம். நான் வந்து என்ன, இப்ப நம்மளே நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கா, ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டா கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும். ஃப்ரெண்டுங்கிறதுனால என்ன பண்ணினாலும் கரெக்டுன்னு கிடையாது இல்லையா. அப்போ இட் அப்ளைஸ் டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆஸ் வெல். யாரா இருந்தாலும் சரி, நம்மளுக்கு எவ்வளவு க்ளோஸா இருந்தாலும் தப்புன்னா தப்பு தான். அதே சமயம் அவளை அப்படியே நம்மளுடைய அன்பு மாறாம அவ எப்படி இருக்காளோ அப்படியே அவளை அக்செப்ட் பண்ணிக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எப்படி நடந்துக்கணுங்கிற விஷயங்களை நம்ம ராமாயணத்துல நிறைய கத்துக்கலாம். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நம்ம அப்ளை பண்ணினாதான் அது பிரயோஜனம். இல்லாட்டினா வெறும்னா நம்ம கதையா பார்த்துட்டே போனா இதுல ஒன்றும் பெருசா நம்ம ஒன்றும் கத்துக்க முடியாது. நிறைய நம்ம மனசுல அதை உள்வாங்கி, உள்வாங்காம நம்ம மாற்றம்ங்கிறது நிகழாது. ஆனா உள்வாங்கினா மாத்திரம் போகாது, அதை நம்ம அப்ளை பண்ணி நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளும் நல்லா பெட்டர் அண்ட் பெட்டர் இண்டிவிஜுவல்ஸா ஆகணும். அதுதான் இந்த ராமாயணம் படிக்கிறதோட பிரயோஜனமே நமக்கு. கௌதம மகரிஷி வந்து இப்படி சொல்லியிருக்காரு இல்லையா. சோ ராம லக்ஷ்மணால் வரும்பொழுது ராமருடைய கண்ணு இப்படி படும் பொழுது அவருடைய தர்சனத்தினால அகல்யை வந்து திரும்ப உயிர் பெற்று எழறா. இத்தனை நாள் வரைக்கும் வெறும் காத்த சுவாசிச்சுட்டு அந்த அம்மா வெறும் உணவு நீர் எதுவும் இல்லாம அப்படியே யாருடைய கண்ணுக்கும் நம்ம அப்படிதான் ஆயிடுவோம். நம்ம ஏதாவது இப்ப ரைட்டியஸா பண்ணல, நம்ம ஏதாவது தப்பான விஷயத்துல நம்ம காரியம் பண்ணினோம்னா, நம்ம இப்ப ஃபேமிலியிலேயே இருக்கோம், நம்ம சரியா நடந்துக்கலன்னு சொன்னா யாருமே நம்மளை கண்டுக்க மாட்டா. ஒரு கிளாஸ்ல இருக்கோம், குழந்தைகளுக்கு சொல்றேன் நான் இதை. நம்ம ஒரு கிளாஸ்ல இருக்கோம் ஸ்கூல்ல, நம்ம ஏதோ ராங்கா இப்ப பாரு காப்பி பண்ணோம்னு யாருமே நம்மளை கண்டுக்க மாட்டா. நம்மள வந்து நோட்டீஸ் பண்றதே நிறுத்திடுவா. எப்ப நம்ம ஷைன் ஆகும்னு சொன்னா நம்மளுக்கு நல்ல வேல்யூஸ், நம்ம சரியா நடந்துட்டு ஹானஸ்டா நடந்துட்டு, நம்ம கம்மி மார்க் வாங்கினாலும் பரவாயில்ல, நம்ம வந்து ஆனா ராங் டூயிங்ஸ் பண்ணாம எப்ப இருக்கோமோ அப்பதான் நம்ம கிளாஸ்ல வந்து ஷைன் ஆகும் இல்லையா. நம்ம கம்மி மார்க் வாங்கினாலும் சரி, நமக்கு நிறைய நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருப்பா. ஏன்னா வேல்யூஸ்க்கு தான் முக்கியத்துவம் இல்லையா. அதே மாதிரி இங்க வந்து அகல்யா அம்மாவோட அகல்யா அம்மா வந்து திரும்ப உத்தாரணம் பண்ணிட்டார் ராமர். திரும்ப வந்து உயிர் பிச்சுட்டார். வந்து அவ எழுந்து அவ நமஸ்காரம் பண்றா, நிறைய சர்வீஸ் பண்றா. அவளுக்கு காலையில அலம்பி ராமர் லக்ஷ்மணருக்கு பாத பூஜை எல்லாம் பண்றா. கௌதம முனிவரும் வரார் ஹிமாலயாஸ் போயிருந்தார் தபஸ் பண்றதுக்கு. ஏன்னா ஒரு சாபம் கொடுத்தோன்னா அவளுடைய தபஸ் பலன் எல்லாம் கொஞ்சம், தபஸ் சக்தி எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிடும். ஸோ திரும்ப அதை வந்து ஜாஸ்தி பண்ணிக்கிறதுக்காக திரும்ப தபஸ் பண்ண போயிட்டார் அவர் ஹிமாலயத்துக்கு. இப்ப இந்த நியூஸ் கேட்டு அவரும் வரார், வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறார் தன்னுடைய ஒய்ஃபை. அவ எப்படி இருந்தாலும் அதை பத்தி பின்னாடி பேசக்கூட மாட்டார் அவர். இப்படி எல்லாம் நடந்தது இல்லையா, அன்னைக்கு இந்திரன் வந்தான் இல்லையா, நீ அப்படி ஆசைப்பட்டு போன இல்லையா அப்படின்னு. அகல்யாமாக்கு ஒரு ப்ரைடு இருந்திருக்கு, நம்ம ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்திருக்கணும். அது நம்மளும் இந்த மாதிரி நம்ம ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம ஏதோ ஒரு ப்ரைடு எடுத்திருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளும் இந்த மாதிரி விழறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதனால எப்பவும் பணிவோட ஜாகிரதையா அலர்ட்னஸோட இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டா ராமருடைய பாதார விந்தங்களை புடிச்சுக்கணும். வேற வாய்ப்பே கிடையாது. தர்மத்தை பின்பற்றணும்னு சொன்னா தர்மமூர்த்தியான அந்த
மூர்த்தி கிட்ட தான் நம்ம வந்து சரணாகதி பண்ணி ஆகணும். ஸ்ரீமத ஹல்யோத்தாரகராம் गौतम मुनि संपूजितराम गौतम मुनि संपूजितराम. இதுக்கு முந்தின நாமாலே சொன்னேன் கௌதம முனிவர் பத்தி. பெரிய மகரிஷி. அவர் வந்து ரொம்ப ஜஸ்டிஸ்க்கு பேர் போனவர்னு சொன்னேன். ரொம்ப சந்தோஷமாயிட்டார். ராமர் லக்ஷ்மணர் அவருக்கு எப்படி தெரிஞ்சிருக்குல்ல இந்த மாதிரி கர்ஸ் பண்ணினது ஒரு விஷயம். ஆனா எவ்வளவு ஒரு இதுக்கப்புறம் நடக்க போற விஷயங்கள்லாம் தெரியணும்னா அவளுடைய தப்பஸோட வலிமை எப்படி இருந்தா அவளுக்கு என்ன மாதிரியான ஒரு மைண்ட் இருந்ததுன்னா அவளால ஃபியூச்சர்லாம் சொல்ல முடியும். ராமர் லக்ஷ்மணால் இங்க வருவா, வரும்போது உனக்கு சாபம் விமோசனம் கிடைக்கும், என்ன மாதிரியான வைஃப் கிட்ட ஒரு பிரியம் இருந்ததுன்னா இந்த மாதிரி அவளுக்கு இதுல எப்படி வெளியில வரணுங்கிறதையும் சொல்லி கொடுத்துட்டு போவார். அப்பேற்பட்ட மகா முனி அவர். அவர் வந்து நன்னா அவரும் தன்னுடைய மனைவி அகல்யாவோட ராமரை நன்கு வழிபடுறா. இனிமேதான் வந்து ஜனகருடைய இதுக்கு போறா, கிங்டம்க்கு போக போறா. இதுவரைக்கும் இருக்கிறத ஒரு வாட்டி நம்ம பாராயணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த செஷன்ல நம்ம அடுத்த நாமாக்கு போகலாம். शुद्ध ब्रह्म परात्पर राम कालात्मक परमेश्वर राम शुद्ध ब्रह्म परात्पर राम कालात्मक परमेश्वर राम शेषतल्प सुख निद्रित राम ब्रह्माद्यमरा प्रार्थित राम चंड किरण कुल मंडन राम श्रीमद्दशरथ नंदन राम कौसल्या सुखवर्धन राम विश्वामित्र प्रियधन राम घोरताटका घातक राम मारीचादि निपातक राम कौशिकमख संरक्षक राम श्रीमदहल्योद्धारक राम गौतम मुनि संपूजित राम. இது வரைக்கும் பார்த்திருக்கோம். அடுத்த செஷன்ல இன்னும் அடுத்த நாமாக்களை பார்க்கலாம். ஹரி ஓம்.